If you relive your life again, what two things different you will do? Looking back, you are 75 plus. I'm 78 now. You are 78. So if you relive your life again, நீங்கள் மறுபடியும் உங்கள் வாழ்க்கை திரும்பி வாழ்ந்தால் எந்த ரெண்டு காரியம் நீங்கள் சற்று இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய காரியங்களாக இருக்கும் என்று நீங்கள் பின்னிட்டு பார்த்து ஹைண்ட்சைட் விஸ்டம். ரெண்டு காரியம் இல்ல, நிறைய காரியம். இன்னும் கொஞ்சம் மோர் டைம் வித் ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணிருக்கணும். இன்னும் மோர் டைம் ஃபார் ஸ்டடி. படித்தேன், பட் இன்னும் காணாது. நான் வந்து இந்த டிசிப்ளின்ங்கிற பேரில் நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க மேலே ரொம்ப ஹார்டாக இருந்திருக்கு. ஒழுங்குங்கிறதுல அவங்க மேலே ரொம்ப கட்டுப்படியாக இருந்திருக்கு. வெரி ஹார்ட் ஆன் பீப்புள். அதான் நிறைய பேர் அவங்கள அஃபெண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் என்னுடைய ஃபெயிலியர்ஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் என்னுடைய விக்டரிஸ்லேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடங்களை விட அதிகம். அதனால நான் ஃபெயிலியர் ஆகணும்னு சொல்லலை, பட் அப்படி தான் என் லைஃப் இருக்குது. ஹவு டு டூ இட்ங்கிறத விட ஹவு நாட் டு டூ இட் ரொம்ப முக்கியம். எப்படி செய்யணுங்கிறத விட எப்படி செய்யக்கூடாது, அதான் முக்கியமான ஒரு லெசன். மிஷனரிஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், லீடர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், பாஸ்டர்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன், இவாஞ்சலிஸ்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், ரைட்டர்ஸ் ரைஸ் பண்ணல. எவ்வளோ முயற்சி பண்ணேன். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப் நடத்தினேன். ரைட்டர்ஸ் ஒர்க் ஷாப்புக்கு ஆண்டர்1 பப்ளிஷிங் கம்பெனியில் இருந்து அவங்களுடைய எடிட்டோரியல் டீம் 2 பேர் அதுக்குன்னு இன்வைட் பண்ணி அவங்கள வச்செல்லாம் செமினார் நடத்தணும். இதெல்லாம் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு என்னன்னு சொல்லி எனக்கு இன்னும் புரியல. அது யாரும் எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஐ ஹவ் நாட் ரைஸ்ட் ரைட்டர்ஸ். இதுக்கு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. பிறகு நான் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு என்னுடைய பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்பை ஃபுல்லாக நான் கன்ஃபைண்டாக வச்சிருந்தேன்ல 33 years. சில நேரங்களில் யோசிப்பேன், கொஞ்சம் இன்னொரு என்னுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு முன்னாலேயே கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி நான் சில நேரங்களில் நான் யோசிக்கிறது உண்டு. பட் அந்த யோசனை தேவையாக தப்பானே எனக்கு சொல்ல தெரியல. பட் யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி. பட் எப்பவுமே நான் வந்து லீடராகவே தான் இருந்திருக்கேன். ஸ்கூலில் படிக்கும்போதே கிளாஸ் பீப்புள் லீடர், ஸ்கூல் பீப்புள் லீடர், என்சிசியில் அண்டர் ஆஃபீஸர். எங்கே போ ஆட்டோமேட்டிக்காக ஒரு லீடர் ஆயிடுவேன். நான் முட்டி மோதிக்கிட்டெல்லாம் போட்டு போட மாட்டேன். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வளர்ந்து கட்டவே வாங்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இது உண்டு. ஸோ ஆல் மை லைஃப் நான் லீடரேயாக இருந்ததுனால கரெக்ஷன்ஸை ரிசீவ் பண்ணுறது எனக்கு எப்பவுமே கஷ்டம். நீங்கள் லீடர்ஷிப்பில் இருக்கும்போது ஆனால் இப்படி பண்ணியிருந்திருக்கலாம், அப்படி பண்ணியிருந்தா சொன்னால் கேட்பீங்களா நீங்கள்? I was never a loner. We always had associates, coordinators, board members, எல்லாம் இருந்துச்சு. பட் கஷ்டம். ஆனாலும் கூட அந்த ஏதாவது கரெக்ஷன் வரும்போது ஐ ஃபவுண்ட் இட் டிஃபிகல்ட். ஏற்றுக்கொள்ளலாம் சொல்லலை, கஷ்டப்பட்டேன். அதை சொல்றீங்களா நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீங்கன்னு கேட்கறது தான் நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் பெர்ஃபெக்ட், பட் ஐ ஹவ் பீன் அ பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதனால என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு நான் வந்து பெரிய ஹெட்டேக்கு. சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே, உங்களோட வேலை செய்தால் உலகத்தில் யாரோட வேலை செய்யலாம் அப்படிம்பாங்க. அது இருக்கு. அது ரொம்ப அளவுக்கு போதும் இதில் விடுங்கன்னு சொன்னால் விட மாட்டேன். இல்லை மறுபடியும் அதை பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு அதில் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம். நாட் காம்ப்ரமைஸ், இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்திருக்கலாம். இதான் சம் ஆஃப் த திங்ஸ். Thank you for being so transparent. It's so we all see you as a very tall leader.